Daily. Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த ஆயிலவாடி கிராமத்தில் மிகப்பெரிய ஏரி ஒன்று உள்ளது. ஏரிக்கரையை ஒட்டிய பகுதியில் பழமையான சிவன் ஆலயத்தின் கோபுரம் மட்டும் தெரிந்துள்ளது. கோவில் மணலால் மூடப்பட்டிருப்பதை அறிந்த கிராம மக்கள் மண்வெட்டி கடப்பாறை கொண்டு தோண்ட ஆரம்பித்துள்ளனர். பின்னர் பொக்லைன் இயந்திரத்துடன் கோவிலின் மேல் பகுதியில் மண்ணால் மூடப்பட்டிருந்த பகுதியை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சிவன் கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானது என்றும் கூறப்படுகிறது. கோவிலின் உள்ளே சிவன் சிலையும் நந்தி சிலையும் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் சிவன் சிலை அருகே நாக பாம்பு ஒன்று இருந்து வருவதாகவும் பூஜை செய்ய வரும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். பழங்கால மன்னர்கள் மற்றும் அரசர்களால் கட்டப்பட்ட சிவன் கோவிலை கிராம மக்கள் சீரமைத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆயிலவாடி கிராமம் திரு ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் கடந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலா இருக்கும். இதை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏரியை கோவில் கட்டுறதுக்கு அப்புறம் தான், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரிக்கரையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஏரிக்கரையை உருவாக்கும் போது இந்த கோயிலை கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்கு மூடப்பட்டிருது. நுழைவாய் தவிர மீதி எல்லாமே மூடப்பட்டிருது. கடந்த ஒரு 10-15 ஆண்டா இதை இதை புதுப்பிக்கலாம் எப்படியாவது அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஆனால் இப்போதான் அதுக்கான ஒரு வழிபாடு 15 வருஷமா நடந்துன்னு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இப்போ 2 நாள் முன்னாடி தான் இந்த கொரோனா அணைப்பு வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கொள்ளிலைத்துறையிலேருந்து கூட பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு போனாங்க. அது திருப்பி 2வது எதுவும் நான் இதை பண்ணித்தரேன், அது போறேன் அப்படின்னு எதுவுமே பண்ணல. அது ரெக்கார்ட்ல இருக்குதா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணாங்க. ஆனால் இது சர்வே மேப்ல 96/A அப்படின்ற ஒரு நம்பர்ல மட்டும் இது இருக்குது. ஆனா நாளடைவில் அதையும் ஏரின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா /A கோவில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மேப்ல மட்டும். பொதுமக்கள் உதவி தான் இது மெயின். முக்கியமா எல்லாரும் ஒத்துழைச்சுன்னா இதை செய்யறாங்க. தனிப்பட்ட ஒரு நபரால யாராலையும் இதை இது செய்யல. யாரும் தனி நபர் நான் தான் மொத்தமா பணம் கொடுத்து பண்றேன் அப்படின்லாம் யாரும் இல்லை. ஒரு சீரமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வர்றதுக்காக, வழிபாடுக்கு வெளியில காமிப்போம் பார்க்கறதுக்காக செய்வோன்றதுக்காக நேற்று காலையில மதியத்துக்கு மேல தொடங்கிட்டு இட்டாச்சி வண்டிகள் வர வச்சு தொடங்கி பணி செஞ்சுட்டு இருக்கோம். Taste the Daily.